விறுவிறுப்பா நடைபெற்று வர ஒலிம்பிக் போட்டிகள்ல தினம் பல நெகிழ்ச்சியான உணர்வு பூர்வமான தருணங்களை கடந்து வரும். வெற்றியோ தோல்வியோ சில போட்டியாளர்கள் அந்த இடம் வரைக்கும் வரதுக்காக கடந்து வந்த பாதையே எல்லாரையும் கலங்க வச்சிடும். அப்படி ஒலிம்பிக்ல புயல கிளப்பினவங்க தான் எகிப்தை சேர்ந்த நடா ஹஃபீஸ். 26 வயதான நடா பாரிஸ் ஒலிம்பிக்ல 7 மாத கர்ப்பிணியா போட்டியிட வந்ததுதான் காரணம். அதுலயும் அவங்க என்ன போட்டிக்காக வந்தாங்கன்னு கேட்டா இன்னுமே ஷாக் ஆகிடுவீங்க. இயல்பாகவே அபாயகரமா கருதப்படுற வாழ்வீச்சு பிரிவில் தான் நடா கலந்துகிட்டாங்க. பிரத்யேக உடைகளை பாதுகாப்புக்காக இந்த போட்டிக்கு அணிய வேண்டியிருக்கும். முதல் போட்டியில அமெரிக்க வீராங்கனை எலிசபெத்தை 15க்கு 13 என்ற கணக்குல வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய போட்டிக்கு தகுதி பெற்றாங்க நடா. அடுத்ததா தென்கொரிய வீராங்கனை ஜியோன் கிட்ட தோல்வி அடைஞ்சு வெளியேறி இருக்காங்க. போட்டிக்கு பிறகு பேசிய நடா, களத்துல நீங்க பார்க்கும் போது 2 பேர் சண்டை போடுறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா எதிர்போட்டியாளர் நான் இன்னும் இந்த பூமியில காலெடுத்து வைக்காத குழந்தைன்னு 3 பேர் சண்டை போட்டு இருக்கோம்னு பகிர்ந்திருக்காங்க. மேலும் உணர்வு பூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் பல சவால்களை சந்தித்ததாகவும் சொன்ன நடா, கடினமான இந்த விளையாட்டு ரொம்பவே மதிப்பு மிக்கதுன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கணவர் முழு ஆதரவு கொடுத்ததாகவும் அதனாலதான் இந்த அளவுக்கு வர முடிச்சதாகவும் நடா சொன்ன கதையை கேட்டு நெகிழ்ச்சி அடையாதவங்க இருக்க முடியாது. 2016 ரியோ ஒலிம்பிக் மற்றும் 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள்லையும் நடா ஹஃபீஸ் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.